கண்ணுக்கே எட்டாத தூரத்துல மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற ஒரு விசித்திரமான காடு. அந்த காட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு மர்மமான அமைதி நிலவும். அங்க இருக்கிற மரங்கள் கூட காத்துல அசையும் போது ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி சத்தம் போடும். அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான ஓடைக்கரையில உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஜொலிக்கிற நீல நிற மயில் ஒண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. மயில்கள் எப்பவுமே மழை வரும்போது தோகை விரிச்சு ஆடுன்னு தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த மயில் மட்டும் நிலா வெளிச்சத்துல தன்னோட அழகான தோகையை விரிச்சு ஆடுறதுக்கு பதிலா கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கண்ணீர் துளிகள் தரையில பட்டதும் அங்க இருந்த பூக்கள் எல்லாம் வாடி போற அளவுக்கு அதுல ஒரு சோகம் இருந்துச்சு. ஒரு பறவைக்கு இவ்வளவு பெரிய சோகம் வருமா, இல்ல அது உண்மையாலுமே ஒரு பறவைதானா? இந்த கேள்விகளோட தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. அந்த மயில் வேற யாரும் இல்ல, கிறிஸ்டல் தேசத்தோட ஒரே வாரிசு இளவரசி ரோசி. கிறிஸ்டல் நாடு பாக்குறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற வீதிகள் முழுக்க வைரம் வைடூரியங்கள் பதிச்ச மாதிரி எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவரு ராஜா ஆர்த்தர், அவரோட மனைவி ராணி விக்டோரியா. இவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டாலும் அவங்க மனசுக்குள்ள ஆறாத ஒரு ரணம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க உசுறு குசுரா வளர்த்த அவங்களோட ஒரே பொண்ணு இளவரசி ரோசி காணாம போய் இன்னையோட 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் அவ காணாம போன நாள அந்த ராஜாங்கத்துல ஒரு துக்க நாள அனுசரிச்சாங்க. ஆனா ராஜாவுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை, நம்ம பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா ராணி, அவளை யாரோ கடத்திட்டாங்க, ஆனா அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ராணிக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா ரோசி சாதாரணமா காணாம போகல, அவ காணாம போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருந்துச்சு. அந்த சதிக்கு காரணம் ராணியோட சொந்த தங்கச்சி சூனியக்காரி கர்கா. கர்கா பாக்குறதுக்கு ராணி மாதிரியே இருந்தாலும் அவ மனசு முழுக்க விஷம். அவருக்கு எப்படியாவது இந்த கிறிஸ்டல் நாட்டோட ராணி ஆகிடணும்னு ஒரு வெறி. ஆனா இளவரசி ரோசி இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால ரோசிய கொல்றதுக்கு பதிலா அவளை ஒரு கொடூரமான சாபத்துக்கு ஆளாக்க முடிவு பண்ணா. கர்காவுக்கு சூனிய வித்தைகள், அதாவது கருப்பு மாந்திரிகம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு நாள் ராத்திரி ரோசி தனியா இருக்கிறப்போ கர்கா அவ முன்னாடி தோன்றி ஒரு பயங்கரமான மந்திரத்தை சொல்லி அந்த அழகான இளவரசிய ஒரு மயிலா மாத்திட்டா. இனிமே நீ இந்த அரண்மனைக்குள்ள இருந்தா என் வழிக்கு தடையா இருப்ப, அதனால இந்த காட்டை விட்டு ஓடி போயிரு, மனுஷங்க கண்ல படாத இடத்துல போய் ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அந்த மாயாஜால காட்டுக்கு கடத்தி விட்டுட்டா. அதுக்கப்புறம் கர்காவும் அந்த நாட்டை விட்டு காணாம போயிட்டா. பாவம் ராஜாவுக்கும் ராணிக்கும் இது எதுவுமே தெரியாது. தன்னோட பொண்ணு எங்கேயோ உயிரோட இருக்கான்னு மட்டும்